கருப்பு பேரழக கண்ணுக்குள்ள நிகிரிய ஜோர தெரிஞ்சு புட்டனாரா கருப்பு பண்ணா பாட நான் காத்திருக்க சூட ஒரு சிட்டு கூட இது கருப்பு படம் நீ சேல கட்டுவது நடப்பு எனக்கு நீ ஒவ்வொரு புது தலைவன் கருப்பு அவரோட ரசிகர் நீயும் கருப்பு சூப்பர் ஸ்டார் மனசு ரொம்ப வெளுப்பு அவரோட ரசிகருக்கு சிறப்பு மற்றவருக்கு படைச்ச புட்டா மாய கண்ணு நீ என்ன பண்ண மனசுக்கு கருப்பா கருப்பா கண்ண கட்டி மயக்கிட்ட கண்ணு மண்ணு மண்ணு புரியல கருப்பு கண்ணா வாட நான் காத்திருக்க சூட ஓரசி புட்டு போட இது கருப்பு நீ சேல கட்டுவது நடப்பு எனக்கு நீ ஒவ்வொரு புது வணக்கம் தாமரை என்ற நிகழ்ச்சிகளூடாக நீங்கள் மூடு அப்படியே இணைந்திருக்கிறீங்க நேர்களே. நாங்கள் இன்றைய நாளிலே எத்தகைய நிகழ்வுகள் வரலாற்றிலே இடம் பிடித்திருக்கின்றது, இன்றைய நாளில் இடம்பெற்ற பிறப்புகள் மற்றும் இறப்புகள், அதே போல இன்றைய நாளுக்கான சிறப்பான விடயங்கள் அப்படின்னு சொல்லி எமது நிகழ்ச்சிகள் வாயிலாக எமது நேர்களுக்காக சொல்லிக்கொள்ள காத்து கொண்டிருக்கிறோம். கலையகத்தில் ஆர்ஜே பிரசாத் மற்றும் ஆர்ஜே ஈஸ்வரி அவங்க பார்த்து கொண்டிருக்காங்க. இன்றைய நிகழ்வுகளை பார்க்கணும்னு சொன்னா இன்று ஜூன் 10 எத்தகைய நிகழ்வுகள் வரலாறுகள் சொல்லுகின்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் 1190 மூன்றாவது சிலுவை போர் புனித ரோம பேரரசன் முதலாம் பிரெட்ரிக் ஜெருசலம் நகரை நோக்கி படையெடுப்பின் போது சாலி ஆற்றில் மூழ்கி இறந்தான் அப்படின்னு சொல்லி இன்றைய நாளில் வந்து ஒரு இறப்பு சம்பவம் வந்து பதிவாகி இருக்கின்றது. அவசியமான ஒரு கருத்து கூறி இருக்கின்றீர்கள் இல்லையா? அதே போல மறுபடியும் நாங்க பார்க்கணும் என்ன சொல்லி பார்த்தோம்னு சொன்னா 1786 சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் 10 நாட்களுக்கு முன்னர் நிகழ்ந்த நிலநடுக்கம் காரணமாக டாடு ஆறு அணைப்பு உடைந்ததில் 1,00,000 பேர் கொல்லப்பட்டார்கள். அதாவது இன்றைய நாளிலே சீனாவில் வாழ்கின்ற நபர்களுக்கு ஒரு சோகமான செய்தியை அள்ளி சென்ற ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் வரலாறுகளில் இடம் பிடித்திருக்கின்றது. அதே போல இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்க பண்ணோம்னு சொன்னால்
1801 சிவகங்கையின் சீன மருது ஆங்கிலேயர்களின் அதிகாரத்தை உதறித்தள்ளி சுதேசம் மன்னரின் கீழ் ஜம்புத்தீவின் மக்கள் வாழ வேண்டும் என தனது சுதந்திர பிரகடனத்தை திருச்சியில் வெளியிட்டார். அதாவது இந்தியாவிலே வாழ்கின்ற எமது சொந்தங்களுக்காக திருச்சியிலே வாழ்கின்றவர்கள் அவர்களுக்காக சிவகங்கையின் சின்ன மருது என்கின்ற அந்த அறிஞர் 1801 அளவில் ஆங்கிலேயரின் அதிகாரத்தை உதறித்தள்ளி எங்களுடைய நாட்டிற்கு சுதந்திரம் வேணும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்த நாளாகத்தான் இன்றைய நாள் வரலாறுகள் சொல்லுகின்றது. அதே போல 1838 ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் இன்வெரவெல் என்ற இடத்தில் 28வது ஆஸ்திரேலிய பழங்குடிகள் ஆங்கிலேய குடிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அதாவது 1838 ஈஸ்வரி இன்றைய நாள் ஒரு சுட்டுக் கொல்லப்பட்ட தினமாக ஆஸ்திரேலிய பழங்குடிகள் ஆங்கிலேய குடியேறிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட தினமாகத்தான் காணப்படுகிறது. இது ஆஸ்திரேலியாவிலே வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு சோகமான ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் வரலாறு சொல்லுகிறது. அதே போல 1846 கலிபோர்னியாவின் குடியரசு மெக்சிகோவிலிருந்து விடுதலையை அறிவித்தது. அதுவும் நாங்கள் பார்க்கணும்னு சொன்னால் கலிபோர்னியா இந்த நாடு ஆரம்ப காலத்தில் எப்படின்னு சொன்னால் மெக்சிகோ இது இரண்டும் சேர்ந்து ஒரு குடியரசு நாடாகத்தான் காணப்பட்டது. இது 1846 இன்று ஜூன் மாதம் 10ஆம் தேதியே தனது விடுதலையை அறிவித்து தனியொரு நாடாக பிரகடனம் செய்து கொண்டதாக வரலாறுகள் சொல்லுகின்றது. அதே போல 1886 நியூசிலாந்தில் டாவேரா மலை தீ கக்கியதில் 153 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. நியூசிலாந்து நாட்டை பொறுத்த 183 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. 153 பேர் 1986 அளவில் நியூசிலாந்தில் காணப்படுகின்ற எரிமலை டாவேரா என்ற எரிமலை தீக்கி அதனூடாக 153 இறந்து பரிதவித்த ஒரு நாளாகத்தான் நியூசிலாந்து வரலாற்றில் சோகமாக இடம் பிடித்த ஒரு நாளாக சொல்லப்படுகிறது. அதே போல நாங்கள் 2ஆம் உலகப் போர் பற்றி இன்றைய நாளில் ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. 1940 2ஆம் உலகப் போர் ஜெர்மானிய படையிடம் நோர்வே வீழ்ந்து தோற்கடிக்கப்பட்ட ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் சொல்லப்படுகிறது. அதே போல 1940 2ஆம் உலகப் போர் பிரித்தானியா மற்றும் பிரான்சுக்கு எதிராக இத்தாலி போரை அறிவித்தது என்ற நாளிலாகத்தான் சொல்லப்படுகின்றது. அதாவது 2ஆம் உலகப் போர் பல்வேறு நாடுகளிலே நடைபெற்று பல்வேறு நாடுகளிலே பல்வேறு இழப்புகளையும் உயிரிழப்புகளையும் பொருளாதார இழப்புகளையும் பல்வேறு ரீதியில் சந்தித்த ஒரு கருப்பு தினம்தான் இந்த 2ஆம் உலகப் போர் நாள். இதில் 1940 பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் நாடுகளுக்கு எதிராக இத்தாலி தனது போர் விடுப்பை அறிவித்த நாளாகத்தான் இன்றைய நாள் சொல்லப்படுகின்றது. அதேபோல 1940 2ஆம் உலகப் போரின் போது ஜெர்மனி படைகள் ஆங்கில கால்வாயை அடைந்த ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் வரலாறுகளில் இடம் பிடித்திருக்கின்றது. அதில் நாங்கள் பார்க்கணும் சொன்னால் 2ஆம் உலகப் போர் தொடர்பில் பல்வேறு விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஈஸ்வரி. அதேபோல் பார்க்கணும்னா பிரான்சின் ஒரோடிஜன் சச்க்லேன் என்ற இடத்தில் 642 பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது இப்படியே பார்க்கணும்னு சொன்னால் பிரான்ஸ் நாட்டிலும் இன்றைய நாள் 2ஆம் உலகப் போரின் போது பல்வேறு உயிர்களை இழந்து பரிதவித்த ஒரு சோகமான நாளாகத்தான் வரலாறுகள் சொல்லுகின்றது. அதே போல இன்றைய நாள் ஆஸ்திரேலிய படைகள் புரூனையிலிருந்து விடுப்பிற்கு அங்கு தரையிறந்தாங்க. அதே போல நாங்கள் இன்று மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி சொல்லி ஆனது. சரி, என்ன விடயம் என்று சொன்னால் இன்றைய நாள் எமது அம்பாறை பிரதேசத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு கருப்பு நாள் சோகமான நாளாகத்தான் வரலாறுகளே பதியப்பட்டிருக்கிறது. 1956 இலங்கையில் அம்பாறையில் 150 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. சோகமான ஒரு செய்தி. நிச்சயமாக இன்றைய நாள் பார்க்கணும்னு சொன்னா அம்பாறையில் வாழ்கின்ற அதாவது எமது பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்கள், அதாவது இன்று எமது மாவட்டத்தைச் சேர்ந்த மக்களுக்கு ஒரு கருப்பு தினம் இரத்தக்கரை படிந்த ஒரு நாளாகத்தான் அனுஷ்டிக்கப்படுகிறது. இதிலே 150 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் வரலாறு சொல்லுகின்றது. எனவே எமது சொந்தங்களுக்கு எமது அனுதாப அஞ்சலிகளையும் இந்த தாமரைப்பத்தின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல 1967 இஸ்ரேலும் சிரியாவும் போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு வந்ததில் 6 நாள் போர் முடிவுக்கு வந்ததாக இன்றைய நாள் சொல்லப்படுகின்றது. சிரியா நாடு இன்று இஸ்ரேலினால் பெரிதும் பாதிக்கப்பட்டு இன்று பல்வேறு சொந்தங்களையும் உயிர்களையும் இழந்து ஒரு சோகமான நாளாக இன்றைய நாளிலே வரலாறுகள் சொல்லுகின்றது. இத்தகைய சொந்தங்களுக்கு எமது மனமார்ந்த அனுதாபத்தையும் அஞ்சலிகளையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அதுபோல 1984 தமிழில் விடுதலை புலிகள் மட்டக்களப்பு சிறையை உடைத்து அரசியல் கைதியாக இருந்த நிர்மலா நித்யானந்தாவை விடுவித்தனர் இன்றைய நாளிலே தான். அதேபோல இன்றைய நாளில் அதாவது எமது நாட்டிலே மட்டக்களப்பு பிரதேசத்திலே காணப்பட்ட சிறைச்சாலை உடைப்பு தமிழில் விடுதலை புலிகளால் உடைக்கப்பட்டு அரசியல் கைதியாக இருந்த நிர்மலா நித்யானந்தாவை விடுதலை செய்யப்பட்ட நாள். அதேபோல நாங்கள் பார்க்கணும்னு சொன்னால் இன்றைய நாள் 1986 யாழ்ப்பாணம் மண்டை தீவில் குருநாகலைச் சேர்ந்த
31 மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்ட ஒரு சோகமான நாள். எனவே யாழ்ப்பாணத்தில் வாழ்கின்ற மண்டை தீவிலே சேர்ந்த எமது நேயர்களுக்காக இழப்புகளை சந்தித்த ஒரு நாளாகத்தான் சொல்லலாம். எனவே அவர்களுக்கு எமது மனமார்ந்த அதாவது என்னுடைய அனுதாப அஞ்சலிகள். அதே போல இன்றைய நாளில் தான் 1990 ஆண்டில் இலங்கைக்கு எதிரான விடுதலை புலிகளின் 2ஆம் கட்ட ஈழப்போர் ஆரம்பித்த நாள். அதாவது இன்றைய நாளில் பார்க்கணும் சொன்னால் நேர்களே, ஈழத்திலே ஒரு விடுதலை புலிகளினால் யுத்தம், அதாவது 2ஆம் கட்ட ஈழப்போரை ஆரம்பித்து வைத்த ஒரு நாள். அதாவது இன்றைய நாளிலே எமது சொந்தங்களுக்கும் இத்தகைய விடயங்கள் தொடர்பிலே ஒரு ஞாபகமூட்டலை செய்து கொள்ள விரும்புகின்றோம். அதேபோல் 1998ஆம் ஆண்டு முல்லைத்தீவு சுதந்திரபுர பகுதியில் இடம்பெற்ற வான் தாக்குதலில் 25க்கும் மேற்பட்ட தமிழர்கள் கொல்லப்பட்ட நாள் தான் இன்றைய நாள். இன்று பொதுவாக ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்க்கின்ற போது ஈழத்திலே நடைபெற்ற படுகொலைகள் மட்டுமல்லாது இன்று கொலைகள், பல்வேறுபட்ட கொலைகள் இலங்கை நாட்டில் இடம்பெற்றிருக்கின்றது. இன்றைய நாள் ஒரு சோகமான நாளாகத்தான் சொல்லப்படுகின்றது. முல்லைத்தீவு, அம்பாறை, அது மட்டும் அல்லாது இன்னும் சொல்லப்படுகின்றது. ஈழத்தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட 2006ஆம் ஆண்டு மன்னார்லையும் வங்காலை சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட நாளாகவும் 2006ஆம் ஆண்டிலே இன்றைய நாள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எதுவாறாக இருந்தாலும் இன்றைய நாளில் எமது சொந்தங்கள், எமது இலங்கை நாட்டைச் சேர்ந்த பல்வேறு உயிர்கள் எம்மை விட்டு பிரிந்து பரிதவித்த ஒரு இரத்த கரை படிந்த ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் சொல்லலாம் இல்லையா ஈஸ்வரி? ஆமாம், ஆழ்ந்த அனுபவங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வர்ஷால் கூட இன்றைய நாளில் கூட எனது அப்பா கூட இறந்த நாள் அல்லவா? இன்று எமது ஆர்ஜே ஈஸ்வரி தாமரையப்பத்தின் சார்பாக எமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளில் எத்தனையாவது தினம் ஈஸ்வரி? 12வது ஆண்டல்ல, 12வது ஆண்டு நினைவு தான் அப்பாவின். ஈஸ்வரி, உங்களுடைய அப்பா என்று சொல்லும் போது உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய விடயங்கள் என்ன? அப்பா நிறைய ஆதரவு கொடுத்து எங்களுக்கு சின்ன பருவத்தில் கூட கோயிலுக்கு கூட்டி செல்வார். மற்றது எங்களை தோளில் கூட வைத்திருக்கின்றாள் இல்லையா? இப்ப தந்தையை பற்றி சொல்ல போனா நிறைய சோகமான நாள். எனவே எவ்வாறு இருந்தாலும் நம்முடைய ஈஸ்வரி அவங்களுக்கு நம்முடைய தாமரை பற்றின வணக்கம் தாமரை நிகழ்ச்சியின் ஊடாக எங்களுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நம்மோடு நீங்கள் தொடர்ந்து முனைந்திருக்கலாம். www.tamarefm.com இணையத்தின் ஊடாகவும் தாமரைஃபம் ஆன்லைன் ரேடியோ என்ற ஃபேஸ்புக் முகவரின் ஊடாகவும் அது மட்டுமல்லாது குறுஞ்செய்தியின் ஊடாகவும் வாயிலாகவும் நீங்கள் நம்மோடு இணைந்திருக்கலாம். 0752206474 என்ற தொலைபேசி நம்மோடு தொடர்ந்து முனைந்திருங்கள். நாங்கள் 11:30 மணி வரை நிகழ்ச்சியை தோத்து வழங்குவதற்காக கலையத்தில் ஆர்ஜே பசாத் அனீஸ்வரி. You are listening to tamarefm.com. Met you on somebody's island. Thought you had known me before, but you were made of the fire. Waited all night by your door. சின்ன மாமியே, சின்ன மகளுங்க, பள்ளிக்கு சென்றாளோ படிக்க சென்றாளோ, அடவாட மன்மத என் அழகு மன்மத, பள்ளிக்குத்தான் சென்றாள் படிக்கத்தான் சென்றாள். ஐயோ மாமி அவளை எங்கே விடாதே, அவள நீயும் படிக்க வச்சு கேட்காதே. ஐயோ மாமி அவளை எங்கே விடாதே, அவள நீயும் படிக்க வச்சு கேட்காதே. ஊர்ல சுத்தும் பசங்கள் எல்லாம் பொண்ணுங்களை பார்த்த உடனே சைட்டடிக்கும் காலம் அல்லவோ. சின்ன மாமியே, சின்ன மகளுங்க, பள்ளிக்கு சென்றாளோ படிக்க சென்றாளோ, அடவாட மன்மத என் அழகு மன்மத, பள்ளிக்குத்தான் சென்றாள் படிக்கத்தான் சென்றாள். You probably wouldn't remember, you probably couldn't forget, jungle loving, the surfing, the pouring, the rain. ஐயோ மாமி அஞ்சரண துங்கலையே, அவன் முகத்தை இதுவரைக்கும் பார்க்கலையே. அச்சுவோ அல்வா எல்லாம் இனிக்கலையே, உனக்குள்ள ஒட்டர் வேலை செய்யலையே. நேற்று மனசரிஞ்சு கொதி கொதிக்கும் மனசரிஞ்சு 5 நிமிஷம் அனுப்பி வைப்பாயே. சின்ன மாமியே, சின்ன மகளுங்க, பள்ளிக்கு சென்றாளோ படிக்க சென்றாளோ, அடவாட மன்மத
மன்மத என் அழகு மன்மதா பள்ளிக்குத்தான் சென்றாள் படிக்கத்தான் சென்றாள். ஐயோ மாமி அவளை எங்கே விடாதே, அவள நீயும் படிக்க வச்சு கேட்காதே. ஐயோ மாமி அவளை எங்கே விடாதே, அவள நீயும் படிக்க வச்சு கேட்காதே. ஊர்ல சுத்தும் பசங்கள் எல்லாம் பொண்ணுங்களை பார்த்த உடனே சைத்தடிக்கும் காலம் அல்லவோ.